இயற்கை என்பது பொதுவானதுதான். அதிலே வளர்ச்சி பெற்று இன்று விண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் மகரிஷிகள், ஞானிகள் என்பவர்களுக்கும் அனைத்தும் பொதுவானதுதான். அவர்கள் இந்த பூமியின் படைப்பில் இருப்பதை பேதம் கொண்டு தனித்து பிரித்து அவர்கள் பார்ப்பதில்லை. எந்நிலை பெற்றோருக்கும் அவர்கள் நல்வழியை காட்டும் நிலையில்தான் இருக்கின்றார்கள். ஆனாலும் இயற்கையின் நீதிகளையும் இயற்கையின் உண்மை நிலைகளையும் உணர்ந்த அவர்கள் எதை ஞானம் என்று சொல்லுகின்றார்கள், எதை மெய்ஞானம் என்று சொல்லுகின்றார்கள், எதனுடைய இயக்கத் தொடரில் அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதைத்தான் தன் இன மக்கள் ஒவ்வொருவரும் அது பெற வேண்டும் என்று, குறிப்பாக நம் இந்திய நாட்டில் ஆலயங்களை ஏற்படுத்தி மனிதன் அவன் அடைய வேண்டிய அடுத்த நிலையை இன்று இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களோ மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய வசதி வாய்ப்புகளோ இல்லாத அக்காலங்களில் அதை காட்டி மனிதர்கள் தாங்கள் சென்ற அந்த உயர்ந்த வழியை பின்பற்ற வேண்டும் என்று செய்திருந்தாலும் அந்த வளர்ச்சி சந்தர்ப்பவசத்தால் அந்த ஞானம் என்ற நிலையே அந்த மெய்ஞானியில் காட்டிய வழிமுறை செல்லும் பக்குவங்கள் அது மாறியதால் அல்லது மாற்றிக்கொண்டதால் அல்லது ஒரு சாரார் மட்டும் அதை தனித்து பிரித்து எடுத்து அதனுடைய முதிர்ச்சியை அவர்கள் எல்லாம் தெரிந்து கொண்டேன் என்று அதை ஒரு வளர்ச்சியாக கருதியதால் அது விஞ்ஞானம் என்று அதன் வழி இந்த பூமியில் இருக்கக்கூடிய நிலைகள் வழி மாறி சென்று விட்டது என்பதைத்தான் ஈஸ்வர பற்றி இந்த உபதேசத்திலே நமக்கு சுட்டிக்காட்டுகின்றார்கள். என்றால் மனித ஞானத்தின் வளர்ச்சி விஞ்ஞானம் கொண்டு பல நிலைகளை இன்று வளர்ச்சி பெற்று இன்றும் வாழ்ந்து கொண்டுள்ளார்கள். இந்த பூமியை விட்டு மற்ற கோள்களுக்கும் சென்று மனிதர்களை வாழ வைக்க முடியும் என்றும் அதையும் இன்று முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதிலே இதுவரை அவர்கள் முழுமை பெறவில்லை என்றாலும் சிறுக சிறுக இங்கு இருக்கக்கூடிய அல்லது இந்த பூமியில் இருக்கக்கூடிய சுவாச நிலையை அவர் எந்த கிரகத்திலே மனிதர்களை வாழ வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ இந்த சுவாச நிலை அங்கேயும் சிறுக சிறுக பரவச் செய்தால் நிச்சயமாக அங்கேயும் மனிதர்களை வாழ வைக்கவும் முடியும். விஞ்ஞானிகள் இது முடியும் என்றுதான் ஈஸ்வர பற்று இதிலே குறிப்பிடுகின்றார். ஆனாலும் இந்த விஞ்ஞானத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய எதிர்மறையானது என்ன என்றால் அவர்கள் பின் விளைவுகளை பற்றி அவர்கள் கணிப்பு அவர்களுக்கு முழுமையாக தெரியாததால் அவர்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த பின் விளைவுகள் ஆன பிற்பாடுதான் அவர்கள் முதலிலே தான் செய்தது சரியில்லை, அதனால்தான் இப்படியே நிகழ்ந்துவிட்டது என்பதை உணர முடியும். ஆக வளர்ச்சி என்ற பாதையிலே அவர்கள் விஞ்ஞானத்தை கொண்டு சென்றாலும் பின் விளைவுகளை பற்றி முழுமையாக அறியாததால் அதனுடைய முடிவு சரியாக இருப்பதில்லை. அதையும் ஈஸ்வர பற்றி இங்கே சுட்டிக்காட்டிய காரணம் இன்று இருக்கக்கூடிய இந்த விஞ்ஞான வளர்ச்சியே ஒரு 100 வருடங்களுக்கு முன்பு நிகழ்ந்திருக்குமானால் அது சாத்தியம். ஆனால் இந்த பூமி அதனுடைய ஓட்ட பாதையிலே சிறிது மாற்றங்கள் ஏற்பட்டதால் இந்த பூமிக்குள் ஏற்படக்கூடிய மாற்றத்தினால் இன்று விஞ்ஞானம் வளர்ச்சி பெற்றிருந்தாலும் அதுவும் வீழக்கூடிய நிலையாக அல்லது வீழ்ச்சி அடையக்கூடிய நிலையாகத்தான் அமையப் போகின்றது என்பதையும் இங்கே நமக்கு ஞாபகப்படுத்துகின்றார். இந்த பூமியின் ஈர்ப்பு மண்டலத்திற்கு மேல் எத்தனை நிலைகள் இவர்கள் சிறுக சிறுக வழிப்படுத்தி செயல்பட்டுக் கொண்டு வந்தாலும் இந்த உலக மாற்றம் நிகழப்போகும் நிலையில் அதையும் இவர்கள் உணர்த்தத்தான் போகின்றார்கள். ஏனென்றால் அதற்கு ஒரு உதாரணம் சொல்லுகின்றார். நாம் சாதாரணமாக கட்டடங்களை கட்டுகின்றோம். ஆனால் இன்று 100 மாடி 200 மாடி என்றெல்லாம் கூட கட்டுகின்றார்கள். ஆனால் 100 மாடி 200 மாடி கட்டக்கூடிய அந்த கட்டடக்கலை நிபுணர்கள் அதற்கு உகந்த அஸ்திவாரத்தை இங்கே பூமியில் போடுகின்றார்களா என்றால் இல்லை. அது கேள்விக்குறிதான். காரணம் இந்த உலக மாற்றம் என்று சொல்லுகின்றமே, அந்த உலக மாற்றத்தினுடைய அறிகுறிதான் இந்த பூமிக்குள், அதாவது பூமியுடைய நடு மையத்தில் அனைத்துமே கொதிகலனாக மாறிக்கொண்டிருக்கின்றது. இவர்கள் பிரித்து எடுத்த கனி வளங்களும் அல்லது திரவ எண்ணெய்களும் இந்த பூமிக்கடியில் எதையெல்லாம் இவர்கள் இந்த விஞ்ஞான வளர்ச்சி என்று இதெல்லாம் மனிதர்களுக்கு தேவை என்று இவர்கள் எடுத்துக்கொண்டே வருகின்றார்களோ அந்த சொல்லக்கூடிய ஒரு கதை போன்றுதான்
ஒரு வாத்து தினமும் தங்க முட்டை இடுகிறது என்றால் அது தினசரி ஒன்று கொடுக்கிறது என்று எண்ணாதபடி அந்த வாத்தை நாம் அறுத்து விட்டால் உள்ளிருக்கக்கூடிய அனைத்தையும் உடனே எடுத்து விடலாம், உடனே அதை நாம் அனுபவிக்கலாம் என்று சொல்லும் அந்த கதையினுடைய தத்துவ பிரகாரம்தான் இந்த பூமியிலே இதனுடைய உள்நிலைகள், இந்த பூமியை காக்கக்கூடிய அல்லது இங்கே பூமியில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் அனைத்தையும் காக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த வளங்கள் அனைத்துமே அதற்குண்டான நிலைகள் வளர்ச்சி குன்றி, அந்த வளர்ச்சி குன்றியதால் இந்த பூமிக்கு அடியில் வலு இழந்த நிலையில் ஒரு பொக்கு போன்று இருப்பதால் இந்த உலக நிலைகள் எங்கு பார்த்தாலும் அசம்பாவிதங்கள். பத்திரிகையை நாம் பார்த்தாலே அல்லது தொலைக்காட்சியை பார்த்தாலே அங்கே இப்படி நடந்தது, இங்கே இப்படி நடந்தது, அங்கே இந்த விபரீதங்கள் நடந்தது, அங்கே இயற்கையில் இப்படி ஆனது, அதனால் இவ்வளவு பேர் இறந்தார்கள் என்றுதான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம், படித்துக் கொண்டிருக்கின்றோம். அதைத்தான் ஈஸ்வர பற்றி இங்கே இந்த பூமிக்கடியில் இருந்து உறிஞ்சி பெற்ற பல சக்திகளின் தன்மையினால் பூமியின் மையப்பகுதியும் முழுமையாக வலு குறைந்து விட்டது. விஞ்ஞான ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி இவர்கள் சக்தி வாய்ந்த நிலைகளை இந்த காற்று மண்டலத்திலிருந்து, கடலில் இருந்து, அதைத்தான் மனிதன் தான் சுகமாக வாழ என்று பிரித்து எடுத்துக்கொண்டே இருப்பதால் இந்த உலகையே, இந்த பூமியையே மனிதன் வலுவிளக்க செய்து கொண்டிருக்கின்றான். அதே சமயத்தில் இந்த பூமி வலு விளக்கும்படியாக செயலாக இருந்தாலும் இந்த பூமியை தன்னைத்தான் சரி செய்யும் நிலையாக அதுவே தன் வலுவை சீர்படுத்தவும் போகின்றது. அதனால் அதைத்தான் ஈஸ்வர பற்றி இங்கே சுட்டிக்காட்டி இந்த விஞ்ஞானம் இந்த புறநிலைகளுக்கு இவ்வளவு ஆராய்ச்சி செய்து இவ்வளவு நுண்ணிய நிலைகளை செயல்படுத்தக்கூடிய ஞானம் என்று செயல்படுத்தும் இவர்கள் தன்னுடைய ஞானத்தை ஏன் வளர்க்க முடியவில்லை? தன்னுடைய ஞானத்தை வளர்த்திருந்தால் இந்த விஞ்ஞானத்தினால் வீழ்ச்சி அடைவதற்கு பதிலாக அது மெய்ஞானத்துடைய வளர்ச்சியாக கொண்டு சென்றிருக்கலாம் என்பதைத்தான் இந்த உபதேச வாயிலாக சுட்டிக்காட்டுகிறார்கள். ஆனால் தன்ஞானம் என்று சொல்வது இந்த விஞ்ஞானம் வளர்ச்சி என்றாலும் ஒரு நாளில் அதுவும் வளரவில்லை. ஒரு விஞ்ஞானியாக இருப்பவன் அவன் வாழ்ந்து அவன் இட்ட மூச்சலைகள் அவனுக்கு பின் வரக்கூடிய அவன் அருகில் இருப்போர், அவனை சார்ந்தோர், அவர்கள் அவனுடைய உணர்வுகளை வளர்ச்சி பெற்று இப்படி சிறுக சிறுகத்தான் இந்த விஞ்ஞானம் வளர்ச்சி அடைந்து கொண்டே வருகிறது. ஒரு நாளில் அல்ல, அல்லது ஒரு வருடத்தில் அல்ல, அதுவும் பல வருடங்கள் ஆகி அந்த மூச்சலைகள் பெற்று பெற்றுதான் வளர்ந்திருக்க. ஆனாலும் அந்த விஞ்ஞானி பல கண்டுபிடிப்புகளையும் இந்த உலகிற்கு உன்னதமான நிலையையும் கண்டாலும் அவன் நிலையான அவன் கண்டுபிடித்த நிலைகளால் அவன் உயர்ந்த நிலை பெற்றிருக்கின்றானா, அவன் உயர்ந்த நிலையாக இன்று வாழ்கின்றானா என்றால் இல்லை, அவனும் வீழ்ச்சிதான் அடைகின்றான். இப்படி விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி பெற்ற, விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சிக்கு காரணமான மனிதனாக இருந்தாலும் தன்னுடைய ஞானத்தை வளர்க்கக்கூடிய நிலை இல்லாது போனதால் அவன் தன்னை மீண்டும் கீழான நிலைகளுக்குத்தான் அவனை அழைத்து செல்ல முடிந்தது. ஆக கண்டுபிடிப்புகள் இருந்தாலும் உலகிற்கு இன்று அது தேவை என்று அதை மெச்சுகின்றோம் நாம் விஞ்ஞான அறிவை. ஆனால் எந்த விஞ்ஞானி இந்த வளர்ச்சியின் பாதைக்கு இதை கொண்டு வந்தான் என்று நாம் இன்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோமோ அவனை அவனால் காக்க முடியவில்லை. அவன் தன்னுடைய ஞானத்தை, தன்னுடைய உயர்நிலையை, தன்னுடைய ஆன்மா என்று சொல்லுகின்றமே, தன்னை காக்க முடியவில்லை. ஆக தன்னை காக்க முடியாத அந்த ஞானத்தினுடைய வளர்ச்சி, அதுதான் ஒவ்வொரு ரிஷியும் ஒவ்வொரு ஞானியும் தன்னைத்தான் அறிதல் என்ற நிலையில்தான் அவர்கள் உணர்ந்து அணுவின் ஆற்றலையும் அறிந்து, அதாவது வானியல், புவியியல், உயிரியல் என்று சொல்லக்கூடிய அந்த அகசியனால் சுட்டிக்காட்டப்பட்ட சைவ சித்தாந்தம் என்று சொல்லுகின்றன. அந்த வழித்தொடர் இருந்திருந்தால், அது வளர்ச்சியின் பாதையில் இன்று இந்த உலகம் முழுவதும் பரவி இருந்தால் இந்த பூமியை இந்த சொர்க்க பூமியாக மாறியிருக்கும். அதுதான் ஒரு சாரார் என்று பிரிக்கப்பட்டதால் இப்படி ஒருவனுக்கே உகந்தது அல்லது ஒருத்தருக்கே உகந்தது என்று அந்த விஞ்ஞானத்தை எவன் அதிலே வளர்ச்சி பெற்றானோ அவனுக்கு மட்டுமே அது உணர்ந்தது என்று அவனை புகழ் பாடி அவன் ஏதோ அபூர்வ சக்தி பெற்றிருக்கின்றான் என்று அந்த மயக்கத்திலே அடிபணிந்து இன்று விஞ்ஞானம் மட்டுமல்ல எல்லா துறைகளிலுமே இப்படி மனிதர்கள் அவர்கள் பெற்ற நிலையை, அவர் உன்னதமான நிலை பெற்றிருக்கின்றார்கள் என்று அவர்களை உயர்த்தி அவர்களை போற்றி அதிலே இப்படித்தான் வாழக்கூடிய மக்களாக இருக்கின்றார்கள். ஆக இந்த பக்தி என்று சொல்லிக் கொண்டு வந்தாலும் அவர்களையும் இதே மயக்கத்தில் அவருடைய தாழ் பாதங்களை வணங்கி அவர்களை அடிவற்றி இப்படி வாழ்ந்தால் நமக்கு போதும் என்று பிறர் புகழ் பாடி வணங்கும் நிலையிலேயே ஒவ்வொருவரும் வாழக்கூடிய நிலையாக மாறிவிட்டது. ஏனென்றால் ஈஸ்வர பற்றி இந்த இடத்தில் அதை சுட்டிக்காட்டப்படவும் இந்த காற்று மண்டலத்தில் இருக்கக்கூடிய சக்தி என்பது பொதுவானது.
இந்த காற்று மண்டலத்தில் இருக்கக்கூடிய சக்தி யார் வேண்டுமென்றாலும் நுகர முடியும். யார் வேண்டுமென்றாலும் சக்தி வாய்ந்தவர்களாக, வளர்ச்சி பெற்றவர்களாக, வளர்ச்சியின் பாதையில் அழைத்து செல்ல முடியும். இந்த காற்று மண்டலம் என்பது பொதுவானது. ஆக நாம் சுவாசிப்பது எதுவோ அதுதான் நமக்குள் வளர்ச்சியாகின்றது. ஆக அந்த அடிப்படையில் தான் ஞானிகளும் மகரிஷிகளும் ஒவ்வொரு உயிரணுவுக்கும் சரி, ஒவ்வொரு மனிதனுக்கும் சரி, ஒவ்வொரு அணுவிற்குமே இந்த ஆற்றல் உண்டு. அதனால்தான் அவர்கள் இந்த இயற்கையை, அதாவது 5 பூதங்கள் என்று சொல்லுகின்றமே, இந்த பூதங்களால் தான் சகலம் உருவானது. ஆக அது அனைத்துமே அவர்கள் கடவுள் என்றும் அது தெய்வம் என்றும் அதைத்தான் அவர்கள் சுட்டிக்காட்டி அதுதான் பஞ்சபூதங்கள் என்று மிகப்பெரிய சக்தி என்று நமக்கு வழிகாட்டி அந்த அடிப்படையிலேயே இயற்கையாக ஒவ்வொருவரும் வளர்ச்சி பெற்று வாழ வேண்டும் என்று நமக்கு தத்துவங்களை கொடுத்து சென்றார்கள். அந்த தத்துவங்கள் எல்லாம் இன்று தனி மனிதனுடைய துதியாக போய்விட்டது. பக்தி என்று ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பக்தியை இவர்தான் எல்லோருக்கும் பறைசாற்றுகிறார் என்று தனி மனிதன் துதியிலே செல்லப்பட போகும்போது தான் தன்னுடைய ஆன்மாவை, தன்னுடைய வளர்ச்சியை, தன்னுடைய ஞானம் என்று ஈஸ்வர பற்றி எதை சுட்டி காட்டுகின்றாரோ அந்த உண்மையை உணர முடியாதபடி அல்லது உணர அந்த சிந்திக்க தலைப்படாதபடி மற்றவர்களை உயர்த்தினால், மற்றவர்களை போற்றினால், மற்றவர்களை புகழ்ந்து பேசினால் தன்னுடைய வாழ்க்கை எப்படியோ ஓடும் என்று எந்த துறையாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, விஞ்ஞானமாக இருந்தாலும் சரி, கல்வித்துறையாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த துறையாக இருந்தாலும் மற்றவர்களை போற்றி எவன் வலுகொண்டவனோ அல்லது எவன் அதிகாரத்தை வைத்திருக்கின்றானோ அல்லது எவன் செல்வாக்கு வைத்திருக்கின்றானோ அவனை உயர்த்தும் நிலைகளுக்கு அதை புகழ்ந்து சொன்னால் போதும், தன்னுடைய காரியம் நிறைவேறும் என்று தன்னுடைய ஆன்மாவையும் தன்னுடைய ஆன்மா பலத்தையும் இந்த உயிர் தன்னை எதற்காக உருவாக்கி இருக்கிறது, நாம் எந்த நிலை பெற வேண்டும் என்ற நிலை இல்லாதபடி ஒவ்வொரு உயிரும் கடவுள் என்று, ஒவ்வொரு அணுவிலும் இந்த ஆற்றல் இருக்கின்றது என்று, இந்த உண்மையை, மெய்யை, எந்த மெய்ஞானம் என்று ஞானிகள் நமக்கு சுட்டி காட்டினார்களோ, எந்த பஞ்சபூதங்களால் சகலம் உருவானது என்று சொன்னார்கள், அந்த தத்துவத்தை நாம் மறந்து அல்லது அது மறைந்தே போய்விட்டது. ஆக தனி ஒரு சாராருக்கு அல்லது தனி ஒரு மனிதனுக்கு அல்லது இவர்களுக்குத்தான் இது உண்டு என்று, மற்றவர்களுக்கு இது வாய்ப்பில்லை என்று, மற்றவர்களால் பெற முடியாது என்று இப்படி அடிமைத்தனத்திலேயே வாழ்ந்து இந்த பூமியுடைய திசை பல மாற்றங்களாகி போகக்கூடிய நிலையும் இன்று இருக்கின்றது. ஆகவே ஒவ்வொருவரும் நீங்கள் உங்களுடைய ஞானத்தை அதிவிரைவில் உயர்ந்த நிலை பெற இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த பூமி அதனுடைய மாற்றம் மிக அருகிலே இருப்பதால் அதற்குள் நாம் நம்முடைய ஆன்ம பலத்தை நாம் கூட்டிக் கொள்ள வேண்டும். மற்றவர்களை நாம் புகழ் பாட வேண்டியதோ போற்றி துதிக்க வேண்டிய நிலையோ அல்ல. நாம் நம்முடைய நிலையை உணர்ந்து, நமது உயிரான்மாவுடைய உண்மைகளை உணர்ந்து, மெய்ஞானில் சொன்ன பேருண்மைகளை உணர்ந்து கொண்டால் நாம் போகும் பாதை, நாம் செல்ல வேண்டிய அந்த வழித்தொடர் நமக்கு தெளிவாக, அந்த தெளிவான நிலைகள், ஞானிகள் எப்படி இந்த காற்றிலிருந்துதான் சகலத்தையும் அவர்கள் உணர்ந்தார் என்று அந்த மெய்யை அவர்கள் எப்படி பெற்றார் என்று சொன்னார்களோ, ஞானிகள் சொல்லுகின்றார்களோ அல்லது ஈஸ்வரப்பட்டு நமக்கு உணர்த்துகின்றார்களோ, அந்த நிலையை, அந்த வழித்தொடரை நாமும் பெற முடியும். ஏனென்றால் இந்த பூமி தன்னுடைய நிலையை தானே சரி செய்ய போகும் காலகட்டம் நெருங்கிக் கொண்டு வருவதால் அதற்குள் நாமும் அந்த இயற்கையோடு ஒன்றி நம்மையும் நாம் காத்து நம்மை சார்ந்தோரையும் காக்கக்கூடிய மெய்ஞானத்தினுடைய வழித்தொடராக நாம் வளர்ச்சி பெற வேண்டும். இந்த உண்மைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்றால் அதைத்தான் இங்கே கேள்வியாக கேட்டு இந்த மனிதன் இந்த உலகையை வலுவிலக்கை செய்து கொண்டிருக்கின்றான். இருந்தாலும் இந்த வலுவையும் தன்னையே அது சரி செய்யக்கூடிய அதற்கும் காரணமாக இவனை செயல்படுத்தப் போகின்றான். உண்மை நிலை புரிந்ததா என்று வினா எழுப்பி நாம் போக வேண்டிய பாதையினுடைய செம்மையான நிலைகளை இதில் நமக்கு வழிகாட்டுகிறார்கள்.